ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 91 அதிகாரம் மோசேயினால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி பெரும்பான்மையானோர் கருதக்கூடியதாக காணப்படுகிறது. நமக்கு சிறு வயதிலேயே பெற்றோர்களால் அதிகமாக படிக்கப்பட்ட போதிக்கப்பட்ட சங்கீதம் 10ஆம் வசனத்திலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இந்த வசனத்தை எழுதாத வீடுகளே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் இத்தனையாய் இந்த சங்கீதத்திலே பழகினவர்கள் நாம். இங்கே எடுத்தாளப்படுகிற அந்த மோசையினுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள், தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இதைத்தான் சாத்தான் இயேசுவை சோதிக்கும் போது சொல்லுகிறான். தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேல் நிறுத்தி கொண்டு நீர் தாழ குதியும், உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்னபொழுது ஆண்டவர் அதற்கு மோசேயினுடைய காரியத்திலிருந்தே பதில் சொல்கிறதை பார்க்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீங்கள் மாறாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பீர்களாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீர் இந்த கல்லுகள் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சாத்தான் சொன்னபொழுதும் கூட ஆண்டவர் உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே மோசே சொல்லுகிற காரியத்தை தான் சொல்கிறார். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதே என்று சொல்லி அங்கே மோசே சொன்ன வார்த்தையை தான் சாத்தானுக்கு ஆண்டவர் அங்கே பதிலாக பேசுகிறதை பார்க்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உப்பரிகையின் மேல் நிறுத்தி கொண்டு சொல்லுகிறான், நீர் உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் அதன் மேன்மையையும் காண்பித்து நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் தருவேன் என்று சொல்லி, அதற்கும் பாகமம் 6:13 உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று மோசே சொன்ன காரியங்களைத்தான் அங்கே இயேசு நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். சத்துருவானவன் அத்தனையாய் வசனம் தெரிந்தவனாய் இருக்கிறபடினாலே தான் இன்றைக்கு நமக்கு அநேக நேரங்களிலே அவன் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் இந்த சங்கீதத்தினுடைய 91ஆம் சங்கீதத்தில், நீ ஆபத்து காலத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன், அவன் என்னை மகிமைப்படுத்துவான் என்று சொன்ன அந்த காரியங்களை நமக்கெல்லாம் நினைப்பூட்டுகிறபடினாலே ஆபத்து காலம் என்று ஒன்று வரட்டும், அப்பொழுது ஆண்டவரை தேடிக்கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவரை வெறுக்கிற அநேகர் காணப்படுகிறார்கள். அந்த வசனத்தை அவன் அதிகமாய் நம்மை விட அதிகமாய் தெரிந்தபடினாலே என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆகவே இந்த வசனங்களின் உள்ள தெளிவு நமக்கு அருமையாக தெரிந்தால்தான் நம்மை விட அதிகமாக வசனம் தெரிந்த சத்ருவானவனை நாம் மேற்கொள்ள முடியும். இந்த சங்கீத பகுதியிலே ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் ஆழமாய் தியானிக்கலாம். 14ஆம் வசனத்திலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு தான் இந்த சங்கீதம் சொந்தம். இன்றைக்கு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறவர்களை பார்க்கிலும் அவருடைய நாமத்தின் மேலே, அவருடைய சமூகத்தின் மேலே தீராத ஒரு வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்குத்தான் இந்த சங்கீதம் சொந்தம் என்பது போலவும், அவனை நான் விடுவிப்பேன் என்று சொல்லிவிட்டு என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவருடைய நாமத்தினுடைய அர்த்தத்தை அதனுடைய காரியங்களை நாம் அறிந்தோம் என்று சொன்னால்தான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே உயரமான ஒரு பாதுகாப்பிலே அவன் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கே ஒரு 4 விதமான நாமங்களை இங்கே மோசே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 4 விதமான நாமங்கள். முதல் வசனத்திலே சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரே என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உன்னதமானவர் நாம் எதிர்கொள்ளுகிற எல்லா விதமான பயமுறுத்துதலையும் விட பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை விட நம்மில் இருப்பவர் பெரியவர். ஆபிரகாம் ஆதியாகமம் 14:19 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு ஆண்டவர், வானத்திலும் பூமியிலும் பெரிய ஒரு ஆண்டவர், வானத்திலும் அவர்தான் பெரியவர், பூமியிலும் அவர்தான் பெரியவர். அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறவன்
சர்வ வல்லவர் என்று சொல்லப்படுகிறார். இரண்டாவது, அவருடைய நாமத்தை குறித்து இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சர்வ வல்லவர். ஒவ்வொரு சத்துருவையும் துணிவோடு எதிர்கொள்ளவும் அழிக்கவும் கூடிய அவருடைய வல்லமையை குறித்து இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் என்று சொல்லுகிறார். எல்லா எதிரிகளையும் அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர், உன்னதமானவர், சர்வ வல்லவர் என்று சொல்லி இங்கே இரண்டாவது அவருடைய நாமத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வல்லமை அத்தனையாக வல்லமை. ஆபிரகாமுக்கு அப்படித்தான் என்னை வெளிப்படுத்தி இருக்கிறேன், ஈசாக்குக்கு அப்படித்தான் என்னை வெளிப்படுத்தி இருக்கிறேன், யாக்கோபுக்கு அப்படித்தான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாரை பார்க்கிலும் சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் என்கிற அந்த நாமத்தை நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் அவருடைய நிழலில் நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை அவர் தர முடியும். உன்னதமானவர், எல்லாரை பார்க்கிலும் உயர்ந்த ஒரு ஆண்டவர், உன்னதமானவரே என்று சொல்லி அழைக்கும் பொழுது நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை தருகிறவர், சர்வ வல்லவரே என்று அழைக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை பார்க்கிலும் வல்லமையுடைய ஒரு ஆண்டவர் நமக்கு விடுதலை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த பகுதி விளக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது சொல்லுகிறார் அவர், நான் கர்த்தரை நோக்கி என்று சொல்லுகிறதை பார். நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தர் யெகோவா நேற்றும் இன்றும் என்று மாறாத ஒரு ஆண்டவர், ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர், ஆளுகை செய்கிறவர், ஆண்டவர் என்கிற ஒரு நாமம். நான் கர்த்தரை நோக்கி, அவர் என்னை ஆளக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறபடினால் அவரை நோக்கி நான் கெஞ்சுவேன், ஜெபிப்பேன் என்று சொல்கிறார். நான் கர்த்தரை நோக்கி, என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். ரெண்டாவது கடைசி காரியம், என் தேவன், நான் அவரிடத்தில் உரிமை பாராட்டுவேன். அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய அப்பா, அவர் எனக்கு சொந்தமானவர். அவர் எனக்கு சொந்தமாக இருக்கிறபடினால உரிமையோடு கூட நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் என்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பின் நாமத்தை உணர்ந்தவராக என் தேவன் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் தேவன் உண்மையுள்ள ஒரு ஆண்டவர், ஏலோகிம் தேவன், ஏலோகிம் அவர் உண்மையுள்ள ஒரு ஆண்டவர், என் தேவன் எனக்கு உண்மையாகவே இருக்கிற ஒரு ஆண்டவர். இப்படி அவருடைய நாமத்தின் பேரில் நம்ம நம்பிக்கை வைத்து நெருங்கிய ஒரு ஐக்கியத்தோடு கூட நாம் அவரை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால்தான் அந்த வசனம் சொல்கிற, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவரை எனக்கு உனக்கு தாபரமாக கொண்டாய், அடைக்கலமாய் கொண்டபடியினால, நீ அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால, தஞ்சம் புகுந்தபடினால பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று இங்கே ஆசீர்வாதத்தை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவருடைய நாமத்தினுடைய அர்த்தத்தை, அந்த நாமத்தின் மேல் வாஞ்சையை நாம் வெளிப்படுத்தும் பொழுது மாத்திரமே இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை பாதுகாப்புகளும் நமக்கு இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. என்னையா சொல்லுகிறார்? அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற நமக்கு வேடனுடைய கன்னிகளுக்கு தப்புகிறோம், சத்துரு வைக்கக்கூடிய கன்னிகளுக்கு தப்புகிறோம், பாழாக்குகிற கொள்ளை நோய்களுக்கு தப்புகிறோம், இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கு தப்புகிறோம், பகலில் பறக்கிற அம்புக்கு தப்புகிறோம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு தப்புகிறோம், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு தப்புகிறோம். பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கையில் நேரிடாதபடி, வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடி, நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்கிற ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை, ஆபத்தில் உதவி தருகிற ஒரு வாழ்க்கையை, நீடித்த நாட்கள் போது ஆண்டவரை எனக்கு வாழ்க்கை என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்வில் திருப்தி அளிக்கிற ஒரு ஆண்டவர், நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த சங்கீத பகுதி ஆண்டவருடைய சமூகத்தில் வாஞ்சையாக இருக்கிற ஒரு மனிதனையும், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒரு மனிதனையும் ஆசீர்வாதிக்கிற ஒரு ஆசீர்வாதங்களை குறித்தே இந்த சங்கீத பகுதி எழுதப்பட்டிருக்கிற. நாமும் இன்றைக்கு அவருடைய நாமத்தின் மேல் வாஞ்ச, அவருடைய சமூகத்தின் மேல் வாஞ்ச, அதிகாலையிலே அவரை தேடுகிற ஒரு வாஞ்சையோடு கூட அவருடைய நாமத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து அவரை தேடினோம் என்று சொன்னால் இந்த சங்கீதங்களில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய குடும்பத்திலே வந்து பலிக்கும். அது உரிமையாக கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால்
வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில்.